அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் கடைசியாக நம்ம ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், இந்த ஒன்றிய அரசாங்கத்தோட மத்திய அரசாங்கத்தோட யூனியன் கவர்மெண்ட்டோட ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை த பிரைம் மினிஸ்டர். அதுதான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். பிரசிடென்ட் என்பவர் நாமினல் ஹெட். அண்ட் பவர்ஸ் என்ன? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு என்ன பவர்ஸ், அவங்க யாருக்கு அக்கௌண்டபிள், அவங்க எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ கடந்த 4-5 இன்ஃபேக்ட் 5-6 வீடியோக்களில் நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், மத்திய ஆர் ஒன்றிய நிர்வாகத்துறை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். ரைட்டுங்களா? பிரசிடென்ட்னா யாரு, அவரை எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க, அவரை எப்படி இம்பீச் பண்ணுவாங்க, அவருக்கு உண்டான பவர்ஸ் என்ன, அவர் எல்லாமே அமைச்சரவையின் பரிந்துரையின் பேர்ல தான் செய்வாரு. ஆனா எல்லாமே அவரோட பேர்ல தான் இயற்றப்படும், எடுக்கப்படும் முடிவுகள். ஸோ அவரோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், அவசர சட்டம் கொண்டு வரும் பவர் என்ன, பார்டனிங் பவர், கருணை மனு, கருணை பவர்ஸ் என்ன, யூனோ அதை தவிர வீட்டோ பவர், ஒரு மசோதாக்கு மறுப்பு அளிக்கணும் அப்படின்னா அதற்குண்டான பவர்ஸ் என்ன, அண்ட் வைஸ் பிரசிடென்ட் யாரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை த பிரைம் மினிஸ்டர் யாரு, இதை ஃபுல்லாக பார்த்தோம். நான் முதல் கிளாஸ்ல அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் போய் பாருங்க, எப்படி நம்ம அரசியலமைப்பை புரிந்து கொள்வோம். என்னோட புத்தகத்திலையும், பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகம் நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா அதுலயும் இதே மாதிரி தான் அணுகியிருப்பேன் நான். ஏன்னா முதல்ல நம்மளுக்கு நிர்வாகத்துறைனா என்னன்னு தெரியணும். அந்த நிர்வாகத்துறையில யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், மத்திய அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா மாநில அரசாங்கமோட ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சிமிலர். பாருங்க, இந்த டேபிள்ல மொத்த மாநில அரசாங்கத்தை நான் உள்ளடக்கிட்டேன். 6 ஸ்லைடு போட்டேன், 6 வீடியோ போட்டேன், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், மொத்தமா 5 நிமிஷத்துல நான் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் இப்போ முடிச்சிடுவேன். ஏன்னா மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் அப்படின்ற இடத்துல கவர்னர்னு மாத்திக்கோங்க. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் லோக்சபா அப்படின்ற இடத்துல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு மாத்திக்கோங்க. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை த பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற இடத்துல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு மாத்திக்கோங்க. உங்களோட மாநில எக்ஸிக்யூட்டிவ் ஆர் மாநில நிர்வாகத்துறைக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் டிட்டோ சிமிலர். ஏன்னா நம்ம கூட்டாட்சி முறை, மத்திய அரசாங்கம் ஆர் ஒன்றிய அரசாங்கம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக வேற வேற மாதிரி யூஸ் பண்றாங்க. பட் அரசியலமைப்புல கொடுத்திருக்கிறது ஒன்றியம், யூனியன். பட் மத்திய அரசாங்கம்ன்றது ரொம்ப பழக்கத்தில் இருக்கிற உண்டு. ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட், அது எப்படி இருக்கோ ஃபார் தி என்டையர் கண்ட்ரி, ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு. அண்ட் இது ரெண்டுத்தோட ப்ரொவிஷன்ஸ், பவர்ஸ் சிமிலர். மத்திய அரசாங்கம் நாடு முழுவதற்கும் அதோட நிர்வாகத்தை செய்யும். மாநில அரசாங்கம் அந்த மாநிலத்துக்கு உண்டான விஷயங்களுக்கு அதோட நிர்வாகத்தை செய்யும். மத்திய அரசாங்கம் ஒன்றிய பட்டியல், யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற மேட்டர்ஸ்க்கு அதோட நிர்வாகத்தை செய்யும். மாநில அரசாங்கம் மாநில பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற மேட்டர்ஸ்க்கு அதோட நிர்வாகத்தை செய்யும். ஆனா 2 பேருமே அரசியல் அமைப்பிலிருந்து நேரடியாக தங்களுடைய பவர்ஸை பெறுபவர்கள். அதுதான் ஒரு கூட்டாட்சி முறை, ஃபெடரல் கவர்மெண்ட். புரியுதுங்களா? ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எப்படி நம்ம அணுகுவோம். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, அதை முடிச்சுட்டு தான் அடிப்படை உரிமைக்கு நான் போவேன். ஏன்னா அப்பதான் அது உங்களுக்கு தெளிவா புரியும். என்னோட புத்தகத்திலையும் அப்படிதான் எழுதியிருப்பேன் நான், என்னோட இந்த வீடியோஸும் அப்படிதான் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ அண்ட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் முடிச்ச உடனே ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஏன்னா ரெண்டுமே சிமிலர். ஒன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க டீடைல்டா, அது போலவே இன்னொன்னு இருக்குன்னா அதை உடனே புரிஞ்சுக்கிறது ஈஸி. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிட்டோ சிமிலர், அதை உடனே புரிஞ்சுக்கிறது ஈஸி. அதனாலதான் என்னுடைய புத்தகத்திலையும் இதே மாதிரி நான் எழுதியிருப்பேன், விச் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிஎம் பதிலாக சிஎம், அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஏதாவது ஒரு அவையில மெம்பரா இருக்கணும், உறுப்பினராக இருக்கணும், இல்லைன்னா 6 மாதத்திற்குள்ள உறுப்பினராகணும், சேம் ப்ரொவிஷன்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், லோக்சபாக்கு பதிலாக நான் என்ன மாற்ற சொன்னேன், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மொத்தமா லோக்சபாவோட மொத்த உறுப்பினர்களோட 15% அதிகமாக இருக்கக்கூடாது, பிரைம் மினிஸ்டர் உட்பட. இங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில 15% மேல இருக்கக்கூடாது, சீஃப் மினிஸ்டர் உட்பட, சப்ஜெக்ட் டு மினிமம் ஆஃப் 12, மினிமம் 12 அமைச்சர்கள் இருப்பாங்க எல்லா மாநிலத்துக்கும். பிஎம் அதை யாரால மாத்தணும், சிஎம். பிரசிடென்ட் அதை யாரால மாத்தணும், கவர்னர். நீங்க பாத்தீங்கன்னா அதே ப்ரொவிஷன்ஸ், டிட்டோ சிமிலர் ப்ரொவிஷன்ஸ். நீங்க ஏதாவது ஒரு புத்தகத்துல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை திருப்பி திருப்பி எழுதியிருந்தாங்கன்னா அது தேவையே இல்லை. என்னோட புக்கு பாலிட்டி சிம்பிளிஃபைட் வாங்கி பாத்தீங்கன்னா
இதே மாதிரி டேபிள்ல ஆர்டிகல் நம்பர்ஸோட இன்னும் கொஞ்சம் டீடைல்டா கொடுத்துருப்பேனே தவிர இதுதான் பர்பஸ். ஏன்னா ஒன்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னொன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். வெறும் நீங்க மாத்த வேண்டியது பிஎம் இடத்துல சிஎம், லோக்சபா இடத்துல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, பிரசிடென்ட் இடத்துல கவர்னர், முடிஞ்சு போச்சு. ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டுக்கு சிஎஃப்சி, ரைட், கம்யூனிகேட் ஆல் டெசிஷன்ஸ், ஃபர்னிஷ் எனி இன்ஃபர்மேஷன், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு பரிந்துரைக்கு அனுப்புங்கன்ட்டு ஜனாதிபதி கேட்டால் அதை பண்ணணும் அப்படின்ட்டு 3 விஷயம் பார்த்தோம். அதாவது பிரதம மந்திரிக்கு பிரசிடென்ட் உடனான கடமைகள் சேம் திங், முதலமைச்சருக்கு கவர்னர் உண்டான கடமைகள் அதே டிட்டோ சிமிலர். அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எந்த அவையில் பெரும்பான்மை இருக்கணும்? லோக்சபால, மத்திய அரசாங்கத்துக்கு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. அப்போ மாநிலத்தில் என்ன? ரீப்ளேஸ் லோக்சபா வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. முடிஞ்சு போச்சுங்க ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிட்டேன். 5 மணி நேரம் ஐ மீன் 5-6 வீடியோவில் எடுத்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு இந்த மாற்றத்தை நீங்கள் மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எதில் ஒரே ஒரு வித்தியாசம்? ஆளுநர் பதவியில் மட்டும்தான் வித்தியாசம். ஏன்னா ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்தலினால் அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு, அதற்கான வழிமுறை என்ன, யார் யாரெல்லாம் போய் ஓட்டு போடலாம், அவர் எப்படி நீக்கலாம் பாராளுமன்றம், இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஆனால் கவர்னரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. கவர்னர் யாரால அப்பாயின்ட் பண்ணப்படுறவர்? பிரசிடென்டால. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் மாநிலத்தோட எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆளுநரை அப்பாயிண்ட் செய்கிறது. இது ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். யூனிட்டரி ஃபீச்சர்னா என்ன? மத்திய அரசாங்கத்திற்கு அதிக பவர் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம். அதுல இது ஒரு முக்கியமான அம்சம். கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில டிபேட் நடந்தது. அதாவது ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்படணுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டா மக்களால் தேர்ந்தெடுத்த முதலமைச்சருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநருக்கும் பிரச்சனை வரலாம். அது தேவையில்லாத ஒரு ஃபிரிக்ஷன் ஆகும். அதனால ஃபைனலா என்ன டிசைட் பண்ணாங்க? இல்ல, மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஹோல்டும் இருக்கணும். மாநிலத்தை நம்ம இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சியாக இருந்தாலும் இந்திய ஒன்றியம் என்பது அதோட இறையாண்மை, அதோட ஒற்றுமைக்கு இந்த கவர்னரோட போஸ்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அங்கம் வகிக்கும். ஏன்னா இது மத்திய அரசாங்கத்தோட லிங்க் இந்த மாநில அரசாங்கம். இப்ப நிறைய பிரச்சனைகள் நடக்குது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்திற்கும் ஆளுநருக்கும். தமிழ்நாடு உட்பட, தமிழ்நாடு, கேரளா, எங்கெல்லாம் எதிர்கட்சி ஆட்சி நடக்குதோ அங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக, இது இப்ப நேத்து இன்னைக்கு நடக்கிற விஷயம் இல்ல, பல ஆண்டுகளாக இது நடந்துட்டு இருக்கு. இப்ப மேபி கொஞ்சம் ஜாஸ்தியா நடக்குதுன்னு சொல்லலாம், ரைட்? பட் இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு? அதுக்கு சர்க்காரியா கமிஷன் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்கு. சர்க்காரியா கமிஷன்ன்றது ஒரு மத்திய மாநில உறவுக்கு மேம்படுத்துவதற்கு என்னென்ன பண்ணணும், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை வலுப்படுத்துவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன். அது 1987 தன்னோட பரிந்துரைகளை கொடுத்தது. அதோட பல பரிந்துரைகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவான விஷயங்கள், பேசிக் நிர்வாகத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்களே தவிர மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன்ஸை இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தலை. கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆயிடுச்சு. நான் சும்மா தமாஷா சொல்லுவேன், இந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸோட முக்கியமான உபயோகம் என்னன்னா, தேர்வு எழுதுறவங்களுக்கு 1988 தேர்வு எழுதினவரும் இதை எழுதியிருப்பாரு, 1998 எழுதினவரும் எழுதியிருப்பாரு, 2004 நான் தேர்வு எழுதினேன், நானும் எழுதினேன், 2024 நீங்க தேர்வு எழுதுனீங்களா, நீங்களும் எழுதலாம். இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். யாருமே நடைமுறைப்படுத்துறதில்லை. பட் இதுல ரொம்ப முக்கியமா கவர்னருக்கு உண்டான விஷயத்துல சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, மாநில முதலமைச்சரோட டிஸ்கஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணி அதற்கு அப்புறம்தான் ஆளுநரை நியமிக்க வேண்டும். இந்த கன்சல்டேஷன், இந்த பரிசீலனை பிட்வீன் சீஃப் மினிஸ்டர் அண்ட் மத்திய அரசாங்கம், இதை அரசியலமைப்பிலேயே தெளிவாக கொடுக்கணும். அரசியலமைப்பிலேயே கொடுக்கணும். சீஃப் மினிஸ்டரோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணுவோம். இதனால எல்லா பிரச்சனையும் போயிடுமா? அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் மாநில அரசாங்கத்தோட ஒப்புதல் ஆர் அட்லீஸ்ட் பரிசீலனைக்கு பின்பு தான் ஆளுநர் நியமிக்கப்படுறாரு. அப்ப 2 பேருக்கும் நடுவுலையும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் அப்பாயிண்ட் ஆயிருக்கோம். அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் முழு உரிமை இருக்கு. நம்ம ஏதாவது தவறா செஞ்சாதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை காட்டணுமே தவிர, மற்றபடி மக்கள் கிட்ட போயிட்டு ஓட்டு வாங்கிட்டு வந்தது எப்படி? மத்தியில மத்திய அரசாங்கம் எது டிசைட் பண்ணாலும் அவங்க தான் மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி
ஒரு மாநிலத்திலையும் மாநில அரசாங்கம் தான் மக்கள் கிட்ட போய் ஓட்டு வாங்குது, ரைட்டுங்களா? ஸோ அதனால ஆளுநர் பதவியை கொண்டு ஒரு மாநில அரசாங்கத்தை செயலிழக்கவோ இல்லைன்னா பிரச்சனைக்கு உண்டாக்கவோ கூடாது. அதற்கு சர்க்காரியா கமிஷன் விரிவாக பரிந்துரைகள் அளித்திருக்கிறது. அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, மாநில முதலமைச்சரோட கலந்தாலோசித்து தான் ஆளுநரை நியமிக்கணும். அதை நடைமுறைப்படுத்தினாலே இப்போ எந்த அரசாங்கம் மத்தியில் இருக்கோ, இப்போ பிஜேபி இருக்கு, பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்ல அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா இருக்கும். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸ் ரூல் ஸ்டேட்ஸ்ல அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா இருக்கட்டும். ஆனா எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு எப்பயுமே பரிசீலனை இல்லாம பிரச்சனை உண்டு பண்ற மாதிரி ஒரு ஆளை தான் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்பொழுது எதிர்கட்சிகளா இருந்த பிஜேபி மற்ற கட்சிகளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும். இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்கும்பொழுது காங்கிரஸ் இல்லைன்னா மற்ற டிஎம்கே, திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு இந்த பிரச்சனை வருது. ஸோ இதை இதுக்கு தீர்வு சர்க்காரியா கமிஷனோட பரிந்துரைகளை ஃபாலோ பண்றது தான், வேற தீர்வே கிடையாது இதுக்கு, ரைட்? அண்ட் குவாலிஃபிகேஷன் 35 வயது, சிட்டிசனா இருக்கணும், மெம்பரா இருக்கக்கூடாது, லோக்சபா, ராஜ்யசபா இல்லைன்னா எம்எல்ஏ. ஆனா அதாவது பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷுட் பி குவாலிஃபைட் டு பி அ மெம்பர் ஆஃப் லோக்சபா அப்படின்றது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன். வைஸ் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷுட் பி குவாலிஃபைட் டு பி அ மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்றது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன். அந்த மாதிரி கவர்னருக்கு எந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷனும் கிடையாது. வெறும் ஏஜ், சிட்டிசன்ஷிப், அவர் எந்த அவையிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது, ஊதிய பதவி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வகிக்கக்கூடாது. இதுதான் கவர்னரோட குவாலிஃபிகேஷன். அண்ட் அவரோட பவர்ஸ் எல்லாமே சிமிலர் டு பிரசிடென்ட். அதாவது எப்படி மத்திய அரசாங்கத்திற்கு ஜனாதிபதி என்பவர் ஒரு நாமினல் ஹெட்டோ, அதே மாதிரி மாநிலத்திற்கு கவர்னர் என்பவர் ஒரு நாமினல் ஹெட். அவரு அமைச்சரவையின் பரிந்துரையில எல்லா முடிவுகளையும் எடுப்பார். ஆனா ஆளுநருக்கு சில டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா கான்ஸ்டிடியூஷன்லயே கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்கிரிஷனரி பவர்னா என்ன? தானே சுயமாக எடுக்கும் முடிவுகள். அதுல ஃபர்ஸ்ட் என்ன? ரிசர்வேஷன் ஆஃப் பில்ஸ். அரசாங்கம், சட்டசபை, ஒரு மாநிலத்தோட சட்டசபை நிறைவேற்றிய ஒரு மசோதாவை ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணுவது என்பது இவரோட டிஸ்கிரிஷனரி பவர். ஆனா இதுல கூடங்க பல கமிஷன்ஸ், பல கேஸ் லாஸ் இருக்கு. ரொம்ப தெளிவா எது வேணாலும் பரிந்துரை பண்ண முடியாது. இப்போ தமிழ்நாட்டில், கேரளாலாம் அதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளா நிலுவையில வச்சுட்டு உச்சநீதிமன்றம் ஏன் இவ்வளோ நாளா நீங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கலன்னு உடனே டக்குன்னு பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணிட்டாங்க அந்த பில்ஸ் எல்லாம். அது ஆக்சுவலா என்னை பொறுத்தவரை சரியான முடிவு கிடையாது. பல அரசியல் அமைப்பு வல்லுநர்கள் சொல்வதும் அது சரியான முடிவு கிடையாது. ஏன்னா ஒரு அமைச்சரவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை மாநில சட்டசபையில ஒரு சட்டத்தை நிறைவேற்றுது. அது பிளேட்டண்டா அரசியல் அமைப்புக்கு எதிராக இருந்தால் கவர்னர் அதை ரிசர்வ் பண்ணலாம். மற்றபடி அவருடைய கொள்கைக்கோ இல்லைன்னா அவருடைய சித்தாந்தத்திற்கோ இல்லைன்னா அவருடைய விருப்பு வெறுப்புக்கோ அது அகைன்ஸ்டா இருந்ததுன்னா அதற்காகலாம் பரிந்துரை எல்லாம் பண்ணக்கூடாது ஜனாதிபதிக்கு. சப்போஸ் அது ஏதாவது இல்லீகலாவோ அன்கான்ஸ்டிடியூஷனலாவோ இருக்குன்னா கூட அதை நிர்ணயம் செய்ய வேண்டியது நீதிமன்றங்களோட வேலை இல்லைங்களா? அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. நீதிமன்றம் தான் ஒரு மசோதா அரசியல் அமைப்பு படி செல்லுமா செல்லாதா, பிளேட்டண்டா அன்கான்ஸ்டிடியூஷனலா இருந்தாலே ஒழிய அமைச்சரவையின் பரிந்துரையின் பேர்ல தான் இந்த வேலையும் செய்யணுமே தவிர இதை அவங்களுக்கு விருப்பு ஏற்ற மாதிரி செய்யக்கூடாது. ஆனா இந்த ரிசர்வேஷன் ஆஃப் பில்ஸ் இஸ் ஒன் டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கவர்னர். ரெண்டாவது, ஒரு அமைச்சரவை இருக்கு, அது அறுதி பெரும்பான்மை இழந்து விட்டது என்றால் அதை அகற்றி ஜனாதிபதி ஆட்சி, பிரசிடென்ட்ஸ் ரூல் கொண்டு வரணும். அதுக்கு ஆளுநர் ஒரு ரிப்போர்ட் எழுதணும். ஸோ அப்போ கண்டிப்பாக அவரே சொந்தமாக தான் யோசிச்சு எழுதுவார். ஒரு அமைச்சரவை எங்களை தூக்கிடுங்க, ஆளுநர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி எங்கே போட்டுருங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் அவர் தன்னுடைய சொந்த முடிவெடுத்து தான் டிஸ்கிரிஷனரி பவர் மூலமாக எழுதுவார். இதுவும் பல முறை மிஸ்யூஸ் செய்யப்பட்டிருக்கு. ஆனா எஸ்ஆர் பொம்மை அப்படின்ற ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஆர்டிகல் 356 மிஸ்யூஸ் மிக மிக குறைந்து விட்டது. அதை பற்றி நம்ம அகைன் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல டீடைல்டா பார்ப்போம். பட் இது ஒரு டிஸ்கிரிஷனரி பவர். மூன்றாவது, ஒரு மாநிலத்துல தேர்தலுக்கு பின் எந்த கட்சிக்கும் இல்லைன்னா எந்த கூட்டணிக்கும் பெரும்பான்மை இல்லை என்றால் யாரை முதலமைச்சரா நியமிப்பது, அதாவது அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, யாருக்கிட்ட அதிக எண்ணிக்கை இருக்கிறதோ அவர்களை முதல்ல அழைக்க வேண்டும் அப்படின்ட்டு சர்க்காரியா கமிஷன் கூட பரிந்துரை பண்ணியிருக்கு. ஆனா இந்த விஷயத்திலையும் ஆளுநர்கள் நிறைய முறை
மத்தியில யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமா முடிவு எடுத்திருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கூட நான் டீட்டெயிலாக என்னோட புக்கில் கொடுத்துருப்பேன். நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்பிள்ஸோட நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பட் இதுவும் வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி கவர்னர். அண்ட் ஃபைனலா ஒருத்தர் வந்து ஒரு அரசாங்கம் வந்து பெரும்பான்மை இழந்து விட்டது, ஆனால் அவங்க வந்து ரிசைன் பண்ண மறுக்கிறாங்க. இல்லைன்னா அவர்களுக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்துக்கணும்ட்டு ஆளுநர் சொல்லியும் வந்து அவங்க கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால சில எக்ஸாம்பிள்ஸ் நடந்திருக்கு. அதெல்லாமே என்னோட புத்தகத்துல இருக்கும். ஆளுநர் வந்து அவங்கள பதவி நீக்கம் செஞ்சுட்டு அசம்பிளியை வந்து கலைச்சிடலாம். ஏன்னா பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கம் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பஞ்சாப் கவர்னர், கேரளா கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் உட்பட, வெஸ்ட் பெங்கால் கவர்னர் உட்பட எதிர்கட்சி ஆளும் கவர்னர்களோடு 3-4 மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகி இருக்கின்றன. அதெல்லாம் வந்து ரெகுலராக ஹியரிங் போயிட்டே இருக்கு. அதனால இந்த முறை டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருக்கட்டும், இல்லைன்னா யூபிஎஸ்சி தேர்வாக இருக்கட்டும், கவர்னரோட டிஸ்கிரிஷனரி பவர், கவர்னரோட பவர்ஸ் என்ன, இதை பற்றி கேள்விகள் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். ஸோ அதனால இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபர்தராக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய புக்கு இல்லைன்னா என்னோட புக்கு பாலிட்டி சிம்பிளிஃபைட் வாங்கி படிச்சிங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இதுதான் வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் உள்ள வித்தியாசம். மற்றதெல்லாம் இந்த டேபிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டேபிள் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இந்த டேபிளில் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட்டுக்கு கவர்னர், லோக்சபாக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி போட்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லா ப்ரொவிஷன்ஸும் கவர்டு. எதில் வித்தியாசம் இருக்கு? ஆளுநரை பொறுத்தவரை. ஏன்னா அவர் வந்து நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர். அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, சர்க்காரியா கமிஷன் அதுக்கு என்ன பரிந்துரை பண்ணியிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அண்ட் அவருக்கென்று சுயமாக யோசிக்கக்கூடிய சில டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பாராளுமன்றத்தோட ஆரம்பிப்போம். யூனியன் பார்லிமெண்ட்டை பிகின் பண்ணுவோம். அது இதே மாதிரி ஒரு 10 வீடியோ வரைக்கும் கூட போகும் அது. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய விஷயம், சாப்டர். அதை டீட்டெயில்டாக எடுத்து முடிச்சுட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இதே மாதிரி சிமிலாரிட்டியை சொல்லிட்டு என்ன வித்தியாசம் அப்படின்றத மாத்திரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.